ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை சபைக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னன்னா, இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே. உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ, நீ எப்படிப்பட்ட போதனைகளை உட்கொண்டீங்களோ, போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு கூட அதில் பெருகுவீர்களாக. எதில் பெருகணுமா? ரொம்ப அழகாக பவுல் சொல்லுகிறார். அதே 6வது வசனம் கூட நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, எதில் நம்ம ஸ்தோத்திரத்தோடு பெருகணுமா? இங்க ரொம்ப அழகா பவுல் 3 காரியங்களை சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாயும். நம்ம ஆண்டவரை சொந்த இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டது மாத்திரம் போதாது, அதில் நம்ம வேர்கொண்டு என்ன செய்யணுமா? அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகும். 2வது கட்டப்பட வேண்டும். 3வது அவருக்குள் நடந்து கொண்டு. அல்லேலூயா. எவ்வளவு அருமையா இங்க பவுல் சொல்லுகிறார் பாருங்க. தேவப்பிள்ளையில ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது கர்த்தருக்குள்ள வேர்பற்றுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமென். நீ நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தென்காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்க மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லப்பட்டிருக்கு. நீர்க்காலின் ஓரமாய் இருக்கிற மரம் எப்படி இருக்குன்னா, அந்த வேறு ஆமென் ஊன்ற கட்டப்பட்டிருக்கும். தெய்வ பிள்ளையில அந்த வேர் பற்றி இருக்கும்போது ஹல்லேலூயா, வேர் கொண்டவர்களாய் நம்ம ஆண்டவரை சொந்த இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லாம நாம் என்ன செய்யணுமா? அவருக்குள் வேர் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் வேர் கொண்டாதான் நாம் அந்த செடி நல்லா வளரும், நல்ல கனிகளை கொடுக்கும். தேவப்பிள்ளையில இன்னைக்கு கிறிஸ்துவை நம்ம ஒரு மேலோட்டமா, ஆண்டவரை ஒரு மேலோட்டமா, ஏதோ ஒரு 3ல் ஒரு தெய்வம் அப்படி இல்லாம, அவர் எனக்காக மரித்தார், எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக இரத்தத்தை சிந்தினார், எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், எனக்காக அவர் ராஜ்யத்தை ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னு முழுமையான அந்த விசுவாசத்தில் இன்னும் அவருக்குள்ள, அவருடைய வேத சத்தியத்துக்குள்ள நாம் வேர்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா, அங்க தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருந்தவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். பாருங்க, ஏன் கிறிஸ்துவுக்குள்ள நான் வேர்கொள்ளணும்னா, கீழே வேர்கொள்ளும் போது மேலே கனி கொடுப்பார்கள். அப்ப நம்ம கனி உண்டாகும். அல்லேலூயா. தேவ பிள்ளையில ரட்சிப்பின் கனி, ஆவியின் கனி, அந்த கனிகள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற கனிகள் நமக்கு உண்டாகும். அப்போ ஒரு செடியானது நல்ல ரூட்டட் ஆகல, வேர் பற்றலாம், கனி கொடுக்க முடியாது, அது நல்லா நிலைச்சிருக்க முடியாது. அல்லேலூயா. எங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவருக்குள்ள வேர் கொண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்படலாயும் அவருக்குள் நடந்து. அல்லேலூயா. இயேசுவோடு கூட நடந்து, இயேசுக்குள்ள நம்ம நடக்கும்போது தான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம இயேசுவை பிரதிபலிக்கிறவராக காணப்படும். ரொம்ப அழகாக நம்ம வாஸ்தவம் அல்லவா? போதிக்கப்பட்டபடி விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தில் பெருகுவதாக. அப்போ நம்ம பெருகணும். எதில் பெருகணும்? இப்படிப்பட்ட காரியத்தில் வேர்கொண்டு ஆமென் அவர் மேல் கட்டப்பட்டு அவரோடு நடந்து அவருக்குள்ள நடக்கும்போது நாம் விசுவாசத்தில் பெருகுகளாய் நாம் காணப்படும். அவருக்குள்ள நாம் பெருகுகளாய் காணப்படுவோம். இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்குள்ள வேர்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உமக்குள்ள கட்டப்பட, உங்க மேல கட்டப்பட உதவி செய்வீராக. உமக்குள்ள நடந்து உங்களுக்குள்ள இருக்க அந்த குணாதிசயங்கள் வெளிப்பட உதவி செய்யும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அன்பின் கரத்தில் தாழ்த்துக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்பு ஒப்புக்கொடுக்கிறேன். எல்லா தீங்குக்கும் விளக்கை காத்துக்கிறோம். மகிமைக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே. ஆமென். நீங்கள் அவருக்குள்ள வேர்கொள்ளுங்க. ஆண்டவர்களை நடத்துவார். God bless you.